நம்மளோட வீரமும் பெருமையும் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்மளை ஆண்ட ஒவ்வொருத்தரும் அதை திட்டம் போட்டு மறைச்சிருக்காங்க. மத மாற்றம், மொழி மாற்றம், இனமாற்றம்னு நம்ம அடையாளத்தையே அழிச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான அபூர்வ புத்தகங்கள் இருந்த இலங்கை யாழ்ப்பாணம் லைப்ரரியை மொத்தமாக எரிச்சு சாம்பலாக்கியிருக்காங்க. நம்ம வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மஞ்சளை உடம்புல பூசுறதும் தண்ணியில் கலந்து தொளிக்கிறதும் சாமி இல்லாத சயின்ஸ்னு சொல்லிக் கொடுங்க. அதை ஆன்டிபயோட்டிக்னு சொல்லிக் கொடுங்க. அதை பண்ணாததுனால தான் மஞ்சளே விளையாத நாட்டுக்காரர் இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சி அதுக்கு பேட்டன் ரைஸ் வாங்கிட்டான். வீட்டுக்குள்ளே கிருமி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் வாசலில் சாணம் தொளிச்சு கோலம் போடுறோம்னு சொல்லிக் கொடுங்க. அதை சொல்லிக் கொடுக்காததுனால தான் கோலத்தை இன்னைக்கு டைல்ஸில் ஸ்டிக்கராக ஒட்டிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வெளியில் வேப்ப மரமும் முற்றத்தில் துளசி செடியும் மருத்துவம்னு சொல்லிக் கொடுங்க. நாம் எப்படி வாழ்ந்தோம்னு நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தாதான் இந்த உலகத்துக்கே நாம தான் முன்னுதாரணமாக வாழ்ந்தோங்கிற தன்னம்பிக்கையோடு அவங்க வாழ்வாங்க. அதை பண்ணாததுனால தான் இன்னைக்கு நாம் எல்லாத்தையும் மொத்தமாக இழந்துட்டு சின்ன சின்ன நாட்டெல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டு அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கோம்.